You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினால் 2 மாதங்களை கடந்தோம். ஆண்டுடைய தயவு, அவருடைய பலத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் கடப்பது அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு 31 நாள், ஒரு 28 நாள், இப்போ தான் தொடங்கினோம். இந்த வருஷம் 2 மாதங்களை கடந்தோம். இந்த 3வது மாத துவக்க நாட்கள், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த கிரேஸ் தொலைக்காட்சி இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த 10 நிமிட செய்தியில் உங்களுக்கு இந்த மாத நேற்று ஒருவேளை ஒரு செய்தி நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவும் தேவனின் அன்பை நீங்கள் புரிந்து வாழ்வதற்குரிய வார்த்தையாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த வேத வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான ஒன்று. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த பரிசுத்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிக்கலாம், திரும்ப திரும்ப போதிக்கலாம், திரும்ப திரும்ப தியானிக்கலாம். இது மனதுக்கு இதமாய், ஆறுதலாய், விடுதலையாய், பலனாய், சமாதானமாய் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதில் ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆண்டவருக்கு பல நாமங்கள், பல பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன சொல்கிறாரு பாருங்க, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். என்ன விஷயம்னா, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது நடந்தாலும் சரி, உன் மேலே மனதுருகுகிற கர்த்தர். நம்மேல மனதுருக்கம் உள்ளவர். நாம் மனம் உடைந்தால் நம்மேல் மனதுருகுவார். நாம் இழப்பை சந்தித்தால் மனம் இறங்குவார். நாம் தனித்து விடப்பட்டால் மனம் இறங்குவார். மனதுருக்கம் உள்ள தேவன். எப்போ என்னவா அப்படி அந்த கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இப்போ என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னா என்ன? அவரே நம்மை விட்டு விலகுவதில்லை. அதுதான் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னால் அவர்தான் அவர் கிருபையுள்ளவர். அவர் கிருபையுள்ளவர். அவரே நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு துணையாய் இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. ஒரு 3 காரியங்கள் நான் சொல்கிறேன். அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? தேவனுடைய கிருபை, தேவ மனுஷன் என்னவாய் சொல்லுகிறார் என்று 86ஆம் சங்கீதத்தின் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது, 86 வசனம் 13, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். என்ன அருமையான தேவன், என்ன அருமையான வார்த்தை. இதை தாவீது என்ற தேவ மனுஷன் சொல்றாரு. ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை. என்ன சொல்ல வருகிறார்? தன்னுடைய வாழ்க்கை அவர் உணர்கிறார். உங்கள் கிருபை, நீங்கள் பாராட்டின அந்த கிருபை, இதை பெறுவதற்கு நான் எவ்வளவும் தகுதி இல்லையே ஆண்டவரே. இந்த கிருபையை நாம் உணர்வதற்கு, இந்த கிருபையை நான் அனுபவிப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லையே ஆண்டவரே. ஆனால் நீங்கள் அவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, என் ஆத்துமா
பாதாளத்துக்கு போச்சு. என் ஆத்துமா எவ்வளவு அடிமட்டத்தில் போய் வேதனைப்பட்டு கலங்கக்கூடிய அளவுக்கு, உடைந்து போகக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் என் ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவித்தீரே. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 3வது மாதம் அவர் கிருபை விலகாது. அந்த பெரிய கிருபை நீங்கள் எந்த பள்ளத்தாக்கில் பாதாளத்தின் அனுபவத்திற்கு போனாலும், உங்கள் வாழ்க்கை, உங்கள் சூழ்நிலை, நீ எந்த நிலைக்கு போனாலும் தேவன் உங்களை விடமாட்டார். தேவன் உங்களை தப்புவிப்பார். அவர் தப்புவிக்க வல்லவர். ஒரு நாளும் தமது பிள்ளைகளை விடமாட்டார். இன்னொன்று, அதே 86ஆம் சங்கீதத்தின் 15ஆம் வசனம் பாருங்கள். சரி, 14ஆம் வசனம் கூட படிக்கிறேன். தொடர்ந்து, தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க. அகங்காரிகள் விரோதிக்கிறவர்கள் எழும்புறாங்க. கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காது இருக்கிறார்கள். அகங்காரிகள், விரோதிகள் என் உயிரை வாங்க விரும்புகிறாங்க, என் உயிரை வாங்க தேடுறாங்க. ஆனால் உம்மை நோக்கி பார்க்காம இருக்கிறாங்க. சொல்லிட்டு 15ல், ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கம் உள்ளவர், மன உருக்கம், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், பூரண கிருபை உள்ளவர், சத்தியமுள்ள தேவன். இப்போ இந்த விலகாத கிருபை, விலகாத தேவன், கிருபையுள்ள தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்னு சொன்னால், பெரிய அளவில் நமக்கு அவர் கிருபையை பொழிகிறது மட்டுமல்ல, முழுமையான கிருபையாம். முழுமையாக நம்ம அவர் ஆட்கொள்ளுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். இந்த மாதம் நீங்கள் பாருங்க, இப்படி தான் ஆண்டவர் நம்மோட பேசி கொண்டு இருக்கிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். ஜனங்க தான் உணராமல் இருக்கிற நிலைமை. அது மட்டுமல்ல, 52ஆம் சங்கீதத்தின் 1 வசனம் படித்து பாருங்கள். 52 வசனம் 1. இதோ தாவீது அவருக்கு ஏற்பட்டதான எதிர்ப்புகள், வேதனைகள், துரத்தி விடப்பட்ட அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்குது டெய்லி. இந்த நிலையில் 1 வசனத்தில் சொல்றாரு, பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஒரு பலமுள்ளவன் ஒரு பலவீனமானவனை மேற்கொள்ள வருகிறான். அதான் தேவ மனுஷர் சொல்றாரு, ஏன் நீ பொல்லாப்பில், நீ ஏற்கனவே நீ பொல்லாப்பு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் பொல்லாப்பில் மேன்மை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்றைக்கும் இருக்கிறது, என்றைக்கும் இருக்கிறது, என்னைக்கும் இருக்கிறது, எல்லா சூழ்நிலையிலும். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் பல விதங்களில் எதிர்ப்பை சந்தித்தவர், பல பலவீனம், வாழ்க்கையில் உடைஞ்சு போயிருக்கார், யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, பலவீனமான சூழ்நிலை. இந்த நிலையில்தான் கிருபையுள்ள தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிற, எனக்கு என்னை அருமையாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நான் பலவீனப்பட்டு இருக்கிற, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, அது என் வாழ்க்கையை பாதிக்குது, என்னை விட்டு அது போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வேண்டிக் கொண்டாராம். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபை உனக்கு போதும், நீ ஏன் மகன் அல்லவா, என் ஊழியக்காரன் அல்லவா, என் வார்த்தையை சுமக்கிறவன் அல்லவா, நீ கவலைப்படாது, என் கிருபை விலகாது, என் கிருபை உனக்கு போதும், நீ பலவீனமாக தானே இருக்கிற, என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். எனவே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். 2 மாதம் அருமையாய் நடத்தினவர் இந்த 3வது மாதமும் அற்புதமாய் நடத்த போதுமானவராயிருக்கிறார். எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் என்றும் விலகாத தேவன்,
அவர் கிருபையை விட்டு விலக்காமல் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.